பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். நிறைய பிரசங்கத்தை கேட்குறோம், நிறைய வார்த்தைகளை கவனிக்கிறோம், ஆனால் அதன்படி வாழாமல் போயிடும். அந்த வார்த்தைகளை அந்தோடு முடிச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்டால் அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. இந்த நாளில் கூட வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். கவனிங்க, இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம் என்று சொன்னால் அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த முதல் வார்த்தை நாம் படிக்கும்போது பாருங்க, உன்னுடைய கிரியைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன், அது நிறைவுள்ளதாய் தெரியவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு இத்தனை வருடமாக கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கோம், கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம், கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி பயணம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறு என்று சொல்லிக்கு. ஆனால் கிரியை எப்படிக்கு தெரியுமா? பண ஆசை உள்ளவராய் நடக்குது. பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கேட்டால் இல்லை 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 இல்லைன்ட்டு ஒரு கூட்டம், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமாய் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த கூட்டமாய் நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு போதும் என்ற மனது, இந்த போதும் என்ற மனது உனக்கு இருக்கும்போது தான் நான் உன்னை விட்டு உள்ளதும் உன்னை கைவிடுதல்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாசிக்கிறோம், எப்ரேயரில் கேட்குறோம், இப்படியெல்லாம் தெரியும் வசனம் தெரியுமா? தெரியும். அப்போ ஏன் நீ இப்படி இருக்கிற? எவ்வளோ பணங்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ தான் போதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுரு, சேர்த்து வை. அப்போ நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு கூட்டம் போல் வாழணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சேர்த்து வைக்கிறது நல்லது தான். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண கொடுப்பார், அது நிறைவாக கொடுப்பார். அது நான் சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேருடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தேவனுக்கு பிடிக்காதவளாக காணப்படுது. தேவன் அதை பார்த்து நிறைவுள்ளதாக பார்க்கலை. ஆனால் அவங்கள பார்த்து தேவனை அடிக்கடி சொல்வார், அடிக்கடி பேசுவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள் சொல்லிட்டு. இப்போ இச்சிக்கிற ஒரு கூட்டம் விசுவாசம் விட்டு போதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பணத்தை வச்சு தான் என் குடும்பத்தை நடத்தணும், அந்த பணத்தை வச்சு தான் என் வாழ்க்கை போகணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் மாறுது. என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையற்று மாறிவிட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட சொல்லுவாங்க அவங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாஸ்டர், ரொம்ப கஷ்டம், முடியல, நாங்கள் இப்படி தான் பண்ணணும், நான் இப்படி செஞ்சால் தான் முடியும். ஆனால் ஏராளமான காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆனால் இல்லை என்று சொல்வார்கள். ஆண்டு பார்க்குறார், உன் கிரியை நான் பார்க்குறேன், உன் கிரியை எனக்கு என்ன பண்ணல, நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். நிறைவுள்ளதாய் காணப்படத்தக்கதாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பாருங்கள், ஒரு கூட்டத்தை ஒரு விதமாய் வழிநடத்தி ஒரு சில பலவீனங்களை கொடுத்து நடத்தும் போது அந்த நாட்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடாது, அதில் நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும்போது நாம் நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும். என் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளதாய் காணப்பட வேண்டும். என் கிரியைகள்னால தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் படுத்த படிக்க இருக்கான், வந்து ஏசாயா சொல்கிறாரு, உன்னை நாட்கள் முடிய போகுது, நீ சாக போகிற அப்படின்றாரு. அவர் பாருங்கள் சோர்புறமாய் திரும்பி என்ன பண்ணுறாரு, மனம் திரும்புகிறாரு. ஆண்டுகிட்ட கேட்குறாரு, நான் அவனுக்கு முன்னாடி உண்மை ஒத்தமாக இருந்தனே அப்படின்னு கேட்டார். ஆண்டு என்ன பண்ணார், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஆனால் அந்த ஆண்டுகளிலே தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்கிறார். உனக்கு நாட்கள் ஆண்டு கூட்டி கொடுத்த நாட்கள் எதுக்காங்கன்னா நீ தேவனுக்கு உகந்தனாய் வாழ வேண்டும். நீயும் உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழக்கூடியனாய் மாறிவிட்டாய். ஆண்டு பார்க்குறாரு, உன் கிரிய நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற நாட்களை, அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட நாட்களை அவருக்கு பிரயோஜனமாய் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், அவருக்கு உகந்ததாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். 15 ஆண்டை கூட்டி தந்தா அவரோ அவருடைய காரியங்களுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொண்டார். அது எப்படி முடிஞ்சுன்னு சொன்னால் அவர் இருக்கிற நாட்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுவதாய் மாறுகிறது. புரியுதுங்களா? இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்காக வாழ்வதற்காக கர்த்தர் உனக்கு எக்ஸ்ட்ரா நாட்களை கொடுக்கல, நீ தேவனுக்காக வாழும்படிக்கு எக்ஸ்ட்ரா நாட்களை கொடுத்தார். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டம் போல் வாழுறாயா,
உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை. நீ கேட்டு அறிந்து பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து, நீ கேட்டல்ல, அறிந்து கொண்டல்ல என் வார்த்தை, அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று சொல்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் தேவன் எப்போ வருவார் தெரியுமா? திருடனை போல வந்து நிற்பார். நீ அன்றைக்கி என்ன பண்ணல, நாளைக்கு மனம் திரும்பலாம், அடுத்த நாள் மனம் திரும்பலாம், நீ நினச்சிருப்ப, இன்றைக்கி திடீர்னு வந்து நிற்பார். நீ என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? நீ மனம் திரும்பினா கர்த்தரை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்நாட்களில் எங்கள் அப்பா சொல்லுவார், இப்படியே சுற்றிட்டே இருக்கடா, இப்படி இருக்கக்கூடாதுடான்னு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பேசுவேன். சொல்கிறாரு, திடீர்னு இன்றைக்கி ஆண்டு வந்துட்டார்னா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டார். நான் ஒன்றும் இல்லை, ஆண்டரை என்னை மன்னிச்சுங்க, நான் அப்படியெல்லாம் தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்படின்னு சொன்னார், உனக்கு அந்த நேரம் கிடைச்சாத்தான்றா. நீங்கள் நடந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, திடீர்னு ஒரு ஏதோ மரணம் உனக்கு நேர்பட்டுச்சுன்னா எப்படி நீ கேட்ப அப்படின்னு. அப்போ யோசிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், ஒரு வாகனத்தில் போகும்போது திடீர்னு ஒரு வண்டி வந்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பதட்டத்தில் நம்முடைய ஆட்டெல்லாம் படபடன்னு போயிடுது. நம்ம அந்த பதட்டத்தில் நாமளே போய்ட்டு இட்டுன்னு போய் விட்டுறோமே, இப்படிலாம் நடக்குதே, இதில் எங்கே நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அப்போ நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில் நான் கடைசி நாட்களில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாம் பாவத்தையும் செஞ்சுட்டு ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு போயிடலான்னு நினைக்கிறேமே, இது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தை நாடி என் வாழ்க்கையில் நான் இவ்வளவாய் தவறுகள் செய்து கொண்டிருக்கேன், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறேன், தேவனுக்கு உகந்தனாய் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு என்னை நான் மனம் மாற்றிக்கொள்வதற்கு நான் பிரயாசப்பட்டேன். இந்த பிரயாசம் என்னை எங்கே கொண்டு வந்தது என்று சொன்னால், அப்படியே ஊழியத்துக்குள்ளே கொண்டு போகிறது, அப்படியே ஊழியத்துக்குள்ளே என்னை நடத்துகிறது, அப்படியே ஊழியத்துக்கு என்னை பிரயோஜனமுள்ளவனாய் மாற்றுது. பார்த்தீங்களா, மனம் திரும்பினா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நிறைய பேருக்கு தெரியும் மனம் திரும்பினா இப்படி நடக்கன்ட்டு, அதனால்தான் மனம் திரும்பாதபடிக்கு உன்னை வைத்திருக்கான் பிசாசு. நீ பிசாசு சொல்வதை கேட்குற, பிசாசு சொல்வதை பயன்படுத்துகிற. ஆனால் பிசாசு சொல்வதற்கு நீ கீழ்ப்படி, நீ உன் தேவன் சொல்வதை கேட்டு அறிந்து கொண்டதில் நீ என்ன பண்ணும், நிலைத்திருக்க கற்றுக்கொள், அதன்படி வாழ கற்றுக்கொள். வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக. உனக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் தெரியல? இன்றைக்கி தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் எதை கேட்டு அறிந்து கொள்கிறேன், சபையில் வேதத்தில் நான் எதை கேட்டு அறிந்து கொள்கிறேன், பிரசங்க நேரத்தில் எதை நான் கேட்டு அறிந்து கொள்கிறேன், தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, அவைகளின்படி வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். மத்தேயு புத்தகத்தில் பார்க்கும்போது பாருங்கள், 24:42 வாசிக்கும்போது பாருங்கள், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பாருங்க, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்பதை நீங்கள் அறியாதபடியினாலே விழித்திருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருந்தால் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும். எப்படி விழித்திருப்பது? நான் கேட்கிற சத்தியத்தின்படி வாழ்வதே விழித்திருப்பது. அதுக்கு நைட்டெல்லாம் நம்ம கணத்து வந்து உட்காந்து இப்படி மூச்சுன்னு கிடக்கூடாது. பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, இன்னும் நைட்டில் இப்படி உட்காந்துங்க பேய் மாதிரி விட்டுருவாங்க. பார்த்தியா, அது யாருக்குடைய சோகமாக? அப்போ தேவன் பிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தூங்குவதுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் தூங்கு. விழித்திருப்பது என்பது என்னன்னா, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்வது, அவர் சொல்வதுபடி நடப்பது. இன்றைக்கி நல்லா முடிச்சுருப்பாங்க, இது செய்யக்கூடாதுன்னு தெரியாது, செஞ்சுன்னு இருப்பாங்க. அப்போ தூங்குறான்னு அர்த்தம். அவன் தூங்குறான்னு அர்த்தம். தூங்கி கொண்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன தன் காலத்தை எப்படி கழிக்கிறாங்க, தேவனுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, தேவனுக்கு உகந்ததை நீங்கள் செய்வதற்கு முயற்சி எடுங்கள். இன்ன நாழிகளே வருவார் என்பதை என்ன பண்ணல, அறியாமல் இருக்கிறோம். அறியாத ஜனமே, தேவன் உன்னோடு கூட இடைப்படுகிற நாள், உன்னோடு கூட பேசக்கூடிய நாள், உன்னோட தொடர்புடைய நாள், உன்னை உயர்த்தக்கூடிய நாள் உன் பக்கத்தில் தான் இருக்குது. விழித்திருந்தால், வசனப்படி வாழ்ந்தால், வசனப்படி நடந்தால் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நீங்கள் மாறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கணும், நல்லா படிப்பாங்க, சொன்ன பாடங்களெல்லாம் முடிச்சுடுவாங்க. அவங்க பிறகு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பாங்க. அவங்களாம் நைட்டெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னு அர்த்தமா? சொல்வதை கேட்டு படித்து அந்த நாளுக்குரிய பாட்டை படித்து நம்ம எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறாங்க, விழித்திருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் வேதத்தை அறிந்து கொண்ட நாம் தேவனோடு கூட பழகுவதற்கு, வசனங்களை கேட்க நாம் அதன்படி வாழ கற்றுக்கொண்டால் நாம் விழித்து கொண்டு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும்.
ஜெயம் உள்ளவளாய் மாற முடியும். வேதத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்க, என்னுடைய வாசப்படியிலே. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுடைய வேதத்துக்குள்ள நீங்கள் விழித்து கொண்டவளாய் மாற வேண்டும். இந்த வாசப்படியில் காத்திருக்கணும். இந்த வாசப்படி என்ன பண்ணும்? காத்திருந்து இவைகளை திறந்து இவைகளில் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை வேதத்தை நீங்கள் என்ன பண்ண ஆராய வேண்டும். இந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். தேவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். படிக்கிற ஆனால் செவி கொடுக்கிறேன் என்று சொன்னால், இப்போ பாருங்க, ஒருத்தர் கூப்பிடுன்னு சொன்னால் அவர் செவி கொடுக்குறேன்னா திரும்பி பார்ப்பார், என்ன வேணும்னு கேட்பார். அப்போ இன்றைக்கி வேதத்தை படிக்கிறோன்னு சொன்னால், செவி கொடுக்குறோன்னு சொன்னால், இந்த வேதம் சொல்வதுக்கு நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லுவார்கள், நான் அப்படி நடக்கிறேன்பான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியுதா உங்களால்? படிக்கிறீங்க, நீங்கள் செவி கொடுப்பதில்லை. படிக்கிறீங்கன்னு சொன்னால் செவி கொடுக்க வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். எனக்கு ஆண்டவர் காது கொடுத்துருக்காரு, நான் என்ன பண்ண கேட்கணும். அதை ஆண்டோடு கூட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். செவி கொடுத்தால் இந்த தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக்கிறார். செவி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயமாக இருக்குது. இந்த செவி கொடுக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அந்த செவி கொடுத்ததுனால வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. கூப்பிட்றாரு, நோவா பார்த்து அப்படி கூப்பிட்டும்போது உடனே பாருங்கள், நோவா பாருங்கள் ஒரு செவி கொடுக்குறார். ஆபிரகாம் பார்த்து என்ன பண்ண கூப்பிட்ற, ஆபிரகாம் செவி கொடுக்குறார். ஆகார கூட கூப்பிட்டாருங்க. ஆகாரை நான் திரும்பி பார்க்குறேன். இந்த ஆகாரை திரும்பி பார்த்தோன்னே பாருங்கள், வேண்டிய தண்ணீரை கொடுத்தார், ஊற்றை உண்டு பண்ணினார். இன்றைக்கி நம்முடைய தேவனுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உன் வாழ்க்கையில் உன் பார்வைக்கு மறைந்திருக்க எல்லாவற்றையும் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி இப்படி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணல, இன்றைக்கி இருக்கலாம் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கு. தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமாய் வாழ். தேவ ஜனமே, தேவனுக்கு உகந்தனாய் வாழ். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கார். என் வாசப்படியிலே நித்தம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நித்தம்னா எப்பொழுதும் காத்திருக்க வேண்டுமா. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் நிறைய நேரத்தில் வேற ஒரு காரியங்களில் இருக்கிறோம். அது சொன்னார், தாவீதெல்லாம் பார்க்கும்போது ஆகாமின் கூடாரத்தில் வாசம் பண்ணதை பார்க்கல, தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுற வாசப்படியில் காத்திருப்பதே நல்லது. அப்படி நடந்துகிறார். அப்போ வேதத்தில் உள்ள மக்கள் தேவனுடைய உறவிலே நிற்க வேண்டும். வேதத்தை படித்து கொண்டிருக்க வேண்டும். வேத வாசனங்களை ஒரு சில பேருங்க மணிக்கணக்காக படிப்பாங்க. ஆனால் என்ன படிச்ச தெரியலையா, காலேருந்து படிச்சிருப்பான், என்ன படிச்ச தெரியல. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. சாப்பாடு கொடுத்தா கடை கடைன்னு உள்ள போட்டுறியா, சுவை இருக்கான்னு பார்க்குறேன், உப்பு இருக்குது, காரம் இருக்குன்னு எல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் பண்ணுறேன் இது. அப்போ நான் ரசித்து ருசித்து சாப்பிட்றேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொன்னார். ருசித்து பார்க்கணும், டேஸ்ட்டு பார்க்கணும். இந்த வார்த்தையை படித்தனால எனக்கு என்ன நன்மை உண்டாகுது என்பதை அறிந்து கொள்ளணும். அந்த வார்த்தையினால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உயர்ந்திருக்க முடியும். 1 பேதுருவில் நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி ரொம்ப அவசியமா இருக்கிறது. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். இல்லை என்றுனா பிசாசுனை விழுங்கி போட்டுருவோம். அதுக்கு தான் வேதத்தை நீங்கள் கவனிக்கணும், வேத வசனங்களோடு பழகணும். வேத வசனங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் தெளிந்த புத்தியை கொடுப்பாரு. பிசாசுனை விழுங்காதபடிக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு நீ விலகி இருக்கும்படிக்கு தேவனுக்கு உதவி செய்ய வர கச்சபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி மூலமாய் இப்பொழுதும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆண்டவரே வேதத்தோடு பழங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய இவளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, வழிநடத்துங்க. இவருடைய கிரியைகளை இவ்வளோ நாள் நீ நிறைவுள்ளதாக பார்க்கலாம், இப்பொழுது பார்த்து இவர்கள் நிறைவுள்ளவராய் காணப்படுறான்னு சொல்லத்தக்கணுமா தேவன் நடத்தி ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.